Assalamu alaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற marshmallow ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு pan எடுத்து அதில் ஜஸ்ட் ஆயிலால கீழே கிரேஸ் பண்ணிட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் சுகரை அரைச்சி எடுத்துட்டு ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சத்தை எடுத்து மேலால் டஸ்ட் பண்ணி கொள்ளுங்க அந்த பேனில். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அன்ஃப்ளேவர்ட் ஜெலட்டின் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜெலட்டினை நல்லா கரைச்சிக்கொள்ளுங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு 1 கப் கூட அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி குறைச்சிக்கொள்ளுங்க. அதோடு ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றி நான் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அது நல்லா கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க. அது நல்லா சாரி இந்த வீடியோ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் போல் ஒரு 2-3 ட்ராப் மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ நான் இப்போ காட்டின மாதிரி நல்ல சாஃப்டான பாலாக வரணும். ஸோ அப்படி வந்ததும் நீங்கள் அடுப்பை லோவில் வச்சுட்டு அதில் நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற ஜெலட்டின் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற ஜெலட்டினும் நல்லாவே கரையட்டும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கொள்ளுங்க. அதை நான் ஒரு 2 நிமிஷம் ஆற வைக்க போகிறேன். 2 நிமிஷம் வச்சா போதும், அதை விட கூட வைக்க தேவையில்லை. இப்போ அதை நீங்கள் ஒரு பீட்டிங் பவுலுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வரணும். நல்லா வெள்ளை கலரில் நல்ல ஒரு ரிப்பன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரிப்பன் பதத்துக்கு அது வந்திருக்கணும். அது வரைக்கும் நாங்கள் நல்லா பீட் பண்ணணும். எனக்கு இது ஒரு 16 நிமிஷம் மாதிரி எடுத்தது. இது ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் மேக் பண்ணிக்கொள்ளலாம். கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஈஸியாக ஒரு 25 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் இது செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்படி நல்லா மாறி மாறி பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. இன்னும் நம்மளோட கன்சிஸ்டன்சி வரலை. அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணலாம். பாருங்கள், திக்காகிட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. அதோடு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி என்கிட்ட க்ரீன் கலர் இருந்ததால் அதில் ஒரு 3 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் 2 கலரில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேட்டரை பாதியாக பிரித்து ஒன்றுக்கு வேறு கலரும் இன்னொன்றுக்கு வேறு கலரும் போட்டு அப்படி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி ஒரு கலரில் தான் செய்ய போகிறேன்.
கலரையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு பொறுமையே இல்லை, எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த பேட்டரை நீங்கள் சும்மா அப்படி நக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக அந்த மார்ஷ்மெல்லோட டேஸ்ட்டே வரும். பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ நாங்கள் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேனில் இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஹீட் பண்ணி முடித்த உடனே அந்த டஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேனில் ஆட் பண்ணிடுங்க. லேட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இல்லாமல் போகும். ஸோ டக்குன்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. என்னோடய பேன் பெருசாக இருந்ததால் எனக்கு கனமாக அதை எடுத்துக்கொள்ள முடியலை. பாருங்கள், எல்லா மூளைக்கும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ மேலால் நாங்கள் கொஞ்சம் சுகரும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலால் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours மாதிரி வச்சு எடுப்போம். த்ரீ ஹவர்ஸுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எடுத்தாச்சு, பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னாலேன்னு நம்ப முடியலை. இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோது கடையில் வாங்குகிற மாதிரியே வந்திருக்குது. பட் கடையை விட வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். பிகாஸ் நாங்கள் வேறு எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணலை. இதில் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். பாருங்கள், நீங்கள் முதல்ல நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரும் சுகர் மிக்ஸையும் போட்டு தான் நீங்கள் அதை பேப்பர்லேருந்து கலட்டணும். இந்த ப்ராசஸிங்கை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சுக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி அது பிஞ்சு வந்துடும். பாருங்கள், மெதுவாக போட்டு கலட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே அது ரிமூவ் ஆகி வந்துடும். சுகர் மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கலட்டி கொள்ளுங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி. ஓகே, டன். ஃபுல்லாகவே கலட்டி எடுத்தாச்சு. ஆர்வக்கோளாறு தாங்க முடியலை, எப்படா கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் மார்ஷ்மெல்லோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் பயமில்லாமலே சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நாங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட கத்திலையும் டஸ்ட் பண்ணி கொள்ளுங்க, இல்லாட்டி அது ஒட்டி பிடிக்கும், வராது வெட்டுறதுக்கு ஒழுங்கா. ஸோ நீங்கள் வெட்டுறதுக்கு கத்தியில் அந்த டஸ்ட்டை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு மெதுவாக பொறுமையாக வெட்டுங்க. நீங்கள் ஒவ்வொரு தரம் வெட்டுற நேரமும் கத்தியில் அதை டஸ்ட் பண்ணிக்கொண்டே வெட்டுங்க. இதில் ஒரு கஷ்டமான ஸ்டெப் கூட இல்லை, எல்லாமே ஈஸியான ஸ்டெப். அதுவும் 2-3 சாமானை வச்சு நாங்கள் செஞ்சது.
உங்களோட வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கட்டாயம் இதை செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் கூடவே கலர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் கலராக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்துக்கும் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பீஸ் போட்டு சாப்பிட்றது மட்டும்தான் இருக்குது. அது எல்லாத்தையும் வெட்டிட்டு ஃபுல்லாகவே இப்படி போட்டு பெரட்டி கொள்ளுங்க. ஸோ அதோட ஓரங்கள் எல்லாம் கார்ன்ஃப்ளவரும் சுகரும் மிக்ஸ் பண்ணினது நல்லா பிடிச்சிக்கொள்ளும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.